என்னம்மாம்மா வேலை முடிஞ்சு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? இருப்பா இருப்பா இருமா, நான் வர்றேன், நான் வந்துடுறேன். இந்த இரு உள்ளே வந்து சொல்கிறேன். அப்பா பாப்பாப்பா ரொம்ப கஷ்டமாப்பா. சரி, என்னதாம்மாம்மா பிரச்சனை சொல்லுங்களேன். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் விட்டு கீழே இறங்கி வந்தேன். வந்துட்டு கீழே வந்து பார்க்குறேன், வாசலில் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் ஒருத்தன் ஹெல்மெட் போடாமல் டூ வீலரில் வந்துருப்பான் போல, கீழே விழுந்து கிடக்குறான். அடிபட்டு அவனே தன்னால் கீழே விழுந்துட்டான் போல, துடிச்சிக்கிட்டு இருக்கான். ரத்தம் அவ்வளோ ரத்தம் போது ஒரு வய பக்கத்தில் போகணுமா? அப்புறம் என்ன பண்ணுறது? நான் தான் 108க்கு ஃபோன் பண்ணி அவனை ஏற்றி விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டு வந்ததில் லேட்டாகி போயிடுச்சுமா. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க மாமா. நாளைக்கு போலீஸு கேஸுன்னு ஏதாவது ஒன்று வந்துச்சு, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. ஷோ உன்னை நான் என்னதான் சொல்கிறேன்னு தெரியல. வா, நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் பேசுகிறேன் கேளு. அதாவது கவர்மெண்ட்லேயே சொல்லியிருக்கு, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவங்க, ஆபத்துல இருக்கிறவங்க, ரோடு ஆக்சிடென்ட்டில் கிடக்கிறவங்கள ஆஸ்பத்திரியில் தூக்கி கொண்டு போய் சேருங்க. நாங்கள் போலீஸ் கேஸு அது இதுன்னு சொல்லி அலைய வைக்க மாட்டோம், உங்களுக்கு ரிவார்டு தர்றோம்னு சொல்கிறாங்கம்மா. 5000 ரூபா வேறு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நம்ம ரிவார்டுக்காண்டி வேணாம், ஒரு மனிதாபிமானம் வேணாமா? ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறான் அப்படின்னா நம்ம பிள்ளை நம்மளே அடிபட்டு கிடந்தோம்னா யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா? மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா? ரோட்டில் அடிபட்டு கிடந்தாங்கன்னா அவங்கள ஏனாதானு போயிடக்கூடாது. அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யணும். என்ன பண்ண போகிறோம்? ஃபோன் பண்ணி 108க்கு வர சொல்ல போகிறோம், அவங்கள சேர்த்து விட போகிறோம், அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது? நன்மை செய்ய நம்ம கற்றுக்கணுமா? புரிஞ்சுக்கிட்டேங்க மாமா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். உயிருக்கு போராடுறவங்கள காப்பாற்றுறது நாம் கடவுளுக்கு நிகரானவங்கன்றதை நீங்கள் எனக்கு புரிய வச்சுட்டீங்க மாமா. மக்களே, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ரோட்டில் சாலை விபத்தில் கிடக்கிறவங்கள உடனடியாக ஆஸ்பத்திரியில் சேருங்க. போலீஸ் கேஸு வராது. உயிரை காப்பாற்றுறவங்களுக்கு அரசாங்கமே வெகுமதி கொடுக்குது. 2 அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் கொடுக்குது. தயவு செய்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவங்களை காப்பாற்றுறது மக்களாகிய நம் கடமை. நன்றி, வணக்கம். உங்கள் சந்தனக்கிளி.